அவங்களுக்கு ஒரு ஷெடியூலில் நாங்கள் இந்த மாதிரி போட்டிகள் வச்சுருக்கோம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இது வந்து நேரத்தோட கண்டினியூஷன் தான், பார்ட் 2 ஃபைனல் பார்ட்டு கூட 2 நாள் ஈமானி மொட்டிக்கல் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. ஸோ சண்டேயோட வீடியோ தான் இது. சாட்டர்டே வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்குமே நிறைய கிட்ஸ் வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே தான் இந்த வீடியோஸில் இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குறிப்பாக நம்ம இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் வரக்கூடிய காலங்களில் மீடியா துறை, ஏன்னா மீடியாவுடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் அதிகமாக மீடியா நிறைய பேரை உருவாக்க அவங்க தயாராக இருக்காங்க. அனுப்புறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். கேட்கலாம், 20வது வார்த்தையை கேட்கலாம், ஆர்டர்லையும் கேட்கலாம். அதை கேட்கக்கூடிய நபரை பொறுத்தது. ஸ்டார்ட் பண்ணுமா அமைஞ்சது நாங்கள் கேட்போம். என்ன வேணாலும் கேட்கலாம். தமிழில் கேட்டால் அவங்க அரண்டு சொல்லுவாங்க, அதான் போட்டி. வேதனை, தண்டனை, அஸாப், அல்லதி, எவர், எது, ஒருவன், யார், லாலிக, லாலிக், இது, அது, பூமி, அல்லருள், அத்தாட்சி, ஆயத், குல், எல்லாம், ஒவ்வொரு, ஹாதா, இது, வானம், சமா, அல்லாஹ், அல்லாஹ், இறைவன், ரப், நாள், யௌ, கௌம், மக்கள் சமுதாயம், ரசூல், தூதர், இடையில், மத்தியில், பை, பொருள், ஏதாவது வஸ்து, சை. 100க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய ஃப்ளாகை வந்து நம்ம காட்டலாம். எந்த நாட்டுடைய ஃப்ளாகை, கொடிகளை காட்டினாலும் தேசிய கொடியை அவங்க வந்து அந்த கொடி எந்த நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே திரும்பி பார்த்துக்கோமா, எனக்கு தெரியணும்ல. இங்கே தள்ளி நிற்கணும். மைக்கை ஆன் பண்ணிங்க. மைக்கை கிட்ட வச்சுக்கோங்க. பேச கேக்குதா? எஜிப்த், மைக் கிட்ட வச்சுக்கோ. மைக் அடுத்தது அந்த 2வது கட்டான போறது ஜப்பான், கீழே உள்ளது கொங்கோ, ரஷ்யா, அடுத்த ஷீட் காட்டுங்க. அது முடிச்சதை விட கீழே வச்சிருங்க. அந்த நாடு ஃபின்லாந்து, கிர்கிஸ்தான், கிர்கிஸ்தானா? கீழே உள்ளது ஸ்லோவேக்கியா, ஸ்லோவேக்கியா, ஸ்லோவேக்கியா. எல் சால்வடார், எல் சால்வடார். சில நாட்டுடைய பெயர்களை உச்சரிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். மாஷா அல்லாஹ். சிங்கப்பூர், ஸ்வீடன், செர்பியா, தஜிகிஸ்தான், இஸ்ரேல், அந்த நாட்டை மறக்க முடியாது. பப்புவா நியூ கினியா, இந்தியா, ரொம்ப கஷ்டமானதுதான். நைஜீரியா. நம்ம பிள்ளைங்க என்னென்ன பண்ணதை காமிக்கிறேன். இந்த காலிகிராஃபி வந்து அவங்க 5 மினிட்ஸ்ல பண்ணது. இதை பண்ணவங்க வந்து ரினோசா சுமையா மதரசா அதில் அவங்க பண்ணியிருக்காங்க. மாஷா அல்லாஹ் ப்ரோ. அதே 5 நிமிஷத்துல ஒரு தாமரைப்பூ பேப்பர் வச்சு பேப்பர் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிராஃப்ட்லாம் மாஷா அல்லாஹ் அருமையான ஒரு படைப்பு. ஆயிஷா ஹுமைரா அவங்க வந்து தாருல் அஸம் மதரசா, இதுவும் 5 நிமிஷத்துக்குள்ள அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மைக் வேணும். அடுத்து ஒரு பேப்பர்ல வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு வாம் போற மாதிரி ஒய் ஹானியா, அவங்க மதரசா பேர் அதில் எழுதலை.
ஒரு சின்ன பேப்பர் ரோல், அதில் ஒரு பேப்பர் கீழே மேலே வந்து ஒரு புழு போகிற மாதிரி இருக்குது. அரிசிலே வந்து ஆர்ட் எழுதியிருக்காங்க. அது குளூ காயலை விழுந்துருவாங்க, ரொம்ப நிமித்த முடியல. ஓரளவு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அரிசியில் எழுதுறது வந்து அந்த லென்ஸ் வச்சு மட்டும் தான் பார்க்க முடியும். இது அரிசியை வச்சு எழுதுறது. அதே மாதிரி இது வந்து அந்த பாட்டிலில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங் பண்ணி உள்ள வந்து லைட்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து எழுதலை, அதில் எழுத முடியாதுங்கிறனால விட்டுருக்குறாங்க. இந்த ஒரு பட்டர்ஃப்ளை ஆஃபியா அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்களால அரிசி வந்து ஒரு வாம் மட்டும்தான் ஒட்ட முடிஞ்சிருக்குது. எஸ் ஹஸ்னா அவங்க வந்து ஒரு அம்பர்லா பண்ணியிருக்கிறாங்க வித் ரைஸ். அதை கலர் பண்ணி ரைஸை வந்து கலர் பண்ணி ஒட்டியிருக்கிறாங்க மேலே. இதுவும் 5 மினிட்ஸ்ல நௌசிகா ஃபாத்திமா கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு காலிகிராஃபி வரும். மற்ற பென்சில் டிராயிங் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. பிறா दारुल अरकम मदरसा, सियर दारुल मदरसा 99 நேம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஆஃப்ரின் தமீனா ஃபாத்திமா மதரசா. சுமையா இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாசிலா ஃபசிலா ஃபாசிலா இருக்கிறாங்க. அரிசிக்கு வந்து ஒட்டி நிற்குதா? உதாரணத்துக்கு ஒரு 51,000 அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதுக்கு முந்தைய நம்பர் பிந்தைய நம்பர் சொல்லுவாங்க. ஒரு சிறு முயற்சி அது. நல்லா அவங்களுக்கும் ஞானத்தை அதிகரிக்கணும். எழுத முடியுமா? 49,999. திரும்பி 49,000. அந்த நம்பரை வரிசையாக சொல்லும். அதுக்கு பின்னாடியே சொல்கிறோம். 49,999, 49,998, 49,997, 49,996, 49,995, 49,994, 1,003, 1,002, 1,001, 9,999, 998, 997, 996, 995, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 118, 117, 116, 115, 114, 113, 74,300, 74,299, 74,298, 74,297, 74,296, 74,295, 74,292, 74,290, 74,290, 519, 518, 518, 517, 516, 515, 514, 812, 811, 810, 809, 808, 807, 806, 187. 1 to 1,000 அப்படிதானே? 1 to 1,000 எதை கட்டணும்னு சொல்லிடுறியா? மைக்கை உடைக்காம சொல்லணும். இல்லையா? உன் பேர் ஆசிஃப் ஐகான். என்ன எந்த மதரசா? ஃபாத்திமா மதரசா. அப்படி முன்னாடி போய் நின்று முன்னாடி போ. முன்னாடி அங்கே திரும்பி பாரு.
ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. 999. 998, 997, 996, 600. 599, 598, 596, 597, 712. 711, 710, 709, 708, 709. 403. சார் அமான் வந்து 2 கியூப் ரெண்டையுமே நான் 5 நிமிஷத்தில் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாப்புல. மாஷா அல்லாஹ், ஆல்மோஸ்ட் ஒன்று நெருங்கிடுச்சு. அகமது ஃபௌசானும் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாப்புல. ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு ஈமானிய மட்டுக்களுடைய சிறப்பு அழைப்பாளர். அவர் பேசிய தலைப்பு யாராவது தெரிஞ்சே சொல்லுங்க. அம்மான் வந்து ஒரு கியூப் முடிச்சிருக்காரு. 2 நிமிஷத்துக்குள்ள அடுத்த கியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர்களிடம் மாதம் கொண்டு போய் அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது போல் கொடுக்கிறோம். யாரிடம் தலை குனிவதில்லை, தலை நிமிர்ந்து அவர்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்கிறார்கள். சக்காத் என்பது நமக்கு கொடுக்கக்கூடிய கடமை, அது அவர்களுடைய உரிமை. அவர்கள் தலை குனிய வேண்டாம், தலை நிமிர்ந்து அல்லாஹ் கொடுத்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. செல்வந்தர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுடைய வருவாயில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று கூறுகிறான். அந்த பங்கை தான் அவர்கள் தலை நிமிர்ந்து வாங்கிக் கொள்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மிக சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் ஜக்காத் கமிட்டி நாம் ஆரம்பித்த பிறகு நிறைய கதைகள் இருக்கிறது. அதற்கு பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு நம்ம சொல்றதுக்கு நேரம் இல்லை. அத்தனை ஒரு மகத்துவமான ஒரு பணியாக அது மாறி போனது. அல்ஹம்துலில்லாஹ் இருக்கக்கூடிய எப்பவுமே கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் இருக்கும். பட் நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணா நம்ம ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடலாம். நடைபாதையும் இது வந்து நம்ம எல்லோருக்கும் இந்த ஏக்கம் வர வேண்டும். இந்த மாதிரி நம்ம ஆளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஏக்கம் இது ஒரு வேணும். இன்ஷா அல்லாஹ். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. ஜஸாக்குல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முஸ்தஃபா மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சது பெரிய சந்தோஷம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளணும். எல்லா நிலையிலும் ரசூலு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா ஆக்கி அருளணும். ஈமான் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மிகச்சிறந்த ஒரு ஈவென்ட், ஒரு விழா உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்கது.
வருங்கால சமூகத்தை எந்த மனநிலையில் உருவாக்க வேண்டும், எந்த தூர நோக்கு சிந்தனையோடு உருவாக்க வேண்டும், அவர்கள் எந்த அடிப்படையில எந்த கருத்தியல்ல பண்படுத்தப்படணும் அப்படிங்கிறத இந்த ஈமான் அறக்கட்டளையினுடைய பொறுப்புதாரிகள் மிக தெளிவாக விளங்கி ஒரு திட்டத்தின் அடிப்படையில செயல்படுவது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது, வாழ்த்துத்தக்கது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த மக்களை பொருந்திக் கொள்ளணும். அவர்களுடைய வேலைகளை, அவர்களுடைய இலக்குகளை அல்லாஹ் அடைய செய்வதற்கு அல்லாஹ் எல்லா விதமான தௌஃபீக்குகளையும் நசீபுகளையும் அல்லாஹ் அவங்களுக்கு ஆக்கி அருளணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சமூக காலகட்டத்துல எல்லாத்துக்குமே சமூகத்துல மிகப்பெரிய பொறுப்புகளை விளங்க ஆரம்பிச்சிருக்கு. பெண்கள், வாலிபர்கள், உலமாக்கள், ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், இது மாதிரி எல்லா துறை மக்களுமே இஸ்லாமிய சமூகம் வலிமையாக மாறணும், எழுச்சி அடைந்த சமூகமாக மாறணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த விழிப்புணர்வு எல்லா நிலை மக்களுக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு இலக்குகளோட பயணிக்கிறோமா, ஒரு இலக்கை, ஒரு விஷனை உருவாக்கி அந்த விஷனை நோக்கி முயற்சி செய்யறோமா அப்படின்னா அதுல பெரிய கேள்விக்குறி இருக்கு. சமூக மாற்றம் என்பது இன்னைக்கு பேசி நாளைக்கு ஏற்படாது. அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எடுக்கும். எப்பயுமே அதுவரையும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு ஒரு விஷனோடு பயணிக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், குழந்தைகள், இப்படி எல்லா நிலை மக்களுக்குமே அந்த விஷனை கொண்டு போய் சேர்க்கணும். That is called the people movement ன்னு சொல்லுவாங்க. மக்கள் சிந்தனையாக, மக்கள் யோசிக்கக்கூடிய சிந்தனையை, விழிப்புணர்வை நம்ம ரொம்ப ஆழமாக கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம். இன்னைக்கு சமூகத்துல செய்யக்கூடிய பல சேவைகள் இருக்குது. மாஷா அல்லாஹ். எல்லா ஊர்கள்லையுமே, எல்லா மாநிலங்கள்லையும், எல்லா மாவட்டங்கள்லையும் இந்தியா முழுக்க பலவிதமான சேவைகள் நடைபெறும். சில பேர் மருத்துவம் செய்யறாங்க, சில பேர் கல்வி நிலையங்களை உருவாக்குறாங்க, சில பேர் மக்தபுகள், நிஸ்வாங்கள் நடத்துறாங்க. இது மாதிரி பலதரப்பட்ட சேவைகள் சமூகத்தில் நடக்குது. செய்யக்கூடிய சேவைகள்லயே மிக முக்கியமான ஒரு சேவை அப்படிங்கிறது நம்முடைய கோலாக இருக்கிறது. வாட் இஸ் அவர் கோல்? இன்னைக்கு உள்ள டாபிக், நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா, வருங்கால சமூகத்தை எந்த அடிப்படையில் நாம் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான இலக்கு. நம்முடைய இலக்கினுடைய மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, நம்முடைய குழந்தைகளை, வருங்கால ஜெனரேஷனை, பெண்களை, ஆண்களை, வாலிபர்களை எந்த மனநிலையில அடுத்த 20 வருஷத்துல நம்ம உருவாக்க போறோம், எந்த சிந்தனைகளை அவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம், எந்த கருத்தியலோடு அவங்களை நாங்க பயணிக்க வைக்க போறோம் அப்படிங்கறதுதான் இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு மிக முக்கியமான சேலஞ்ச், உலகத்துல உள்ள மிக முக்கியமான எதிர்கொள்ளக்கூடிய 21 பிரச்சனைகள். இந்த உலகம் 21ஆம் நூற்றாண்டுல உலகம் எதிர்கொள்ளக்கூடிய 21 பிரச்சனைகள் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அந்த ஆய்வுகள்ல மிக முக்கியமான பிரச்சனையாக சொல்லப்படக்கூடியது என்னன்னா, what is our next generation? நம்முடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கிறாங்க, எந்த மனநிலையில இருக்கிறாங்க, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத விளங்கக்கூடிய சமூகமாக நாங்க மாறினா மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளை உணர்வுள்ளவர்களாக, இலக்குள்ளவர்களாக உருவாக்க முடியும். இல்லைன்னா ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பத்தில மூழ்கடிக்கப்பட்ட இளைஞர்களை, பெண்களை உருவாக்கிடுவோம், அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கிடுவோம். அப்ப நாம நம்முடைய கடமைகள் என்ன, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஒரு இலக்குள்ள சமூகமாக எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத நம்ம பேச போறோம். முதலாவதாக நம்முடைய இளம் சமூகம், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள், நம்முடைய வாலிபர்கள், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய சமூகம், வருங்கால சமூகம், அடுத்த 10 வருஷம் அல்லது அடுத்த 20 வருஷம் அல்லது அடுத்த 30 வருஷம் நம்முடைய இளம் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை 4 பிரச்சனைகளை சொல்றாங்க. 4 விதமான ப்ராப்ளம் நம்ம சமூகம் எதிர்கொண்டு இருக்கிறாங்க. நாட் ஒன்லி ஃபார் முஸ்லிம்ஸ், நான் முஸ்லிம்களை மட்டும் சொல்லல, அது எந்த மதம் சார்ந்த மக்களாக இருந்தாலும் எல்லா நிலை மக்களும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை இதுதான். ஒன்று கல்ச்சரல் டிக்ளைன். இன்னைக்கு நம்ம சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம் கலாச்சார
அவங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல்ஸ், அவங்க பார்க்குற வீடியோஸ், அவங்க விளையாடுற கேம்ஸ், அவங்க யூஸ் பண்ற சோசியல் மீடியாஸ் எல்லாமே நம்ம நினைப்பதை விட மிக மோசமான மனநிலைக்கு அவங்கள உருவாக்கி கொண்டது. நம்ம நினைப்பதை விட நம்ம ஒண்ணு நினைப்போம்ல, என் பிள்ளை ஏதோ பார்க்கறான், ஏதோ விளையாடுறான், ஏதோ ஜாலியா இருக்கிறான், ஏதோ மொபைல்ல சாட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைப்பதை விட மோசமான நிலையில நம்ம குழந்தைகள் ஷைத்தானுடைய வலைகள்ல அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் கல்ச்சரல் டிக்ளைன். கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு அதிகரிச்சு கொண்டே இருக்கு. இரண்டாவது பிஹேவியரிசம். இன்னைக்கு நம்ம சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய குழந்தைகள், அது ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இரண்டாவதாக நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை பிஹேவியரிசம். அப்படின்னா குணநலங்கள்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி நம்மள்ட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா வாட்னு கேட்போம், என்னன்னு கேட்போம். ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட பேசினோம்னா அவங்க என்னன்னு கேட்கறது இல்ல, ஒய்னு தான் கேட்பாங்க. ஏன் நான் செய்யணும், நான் ஏன் கடைக்கு போகணும், நான் ஏன் இப்படி உட்காரணும், நான் ஏன் குர்ஆன் ஓதணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு சமுதாயத்துல ஏற்பட்டிருக்கு. ஏன், ஒய் அப்படிங்கிற கேள்வி தான் வருது. நம்ம காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாட்டுங்கிற கேள்வி கேட்போம், என்னன்னு கேட்போம். இன்னைக்கு உள்ள பிஹேவியரிசம் மாறிக்கொண்டே இருக்கு. யாருக்கும் அடங்க மறுக்கிறாங்க நம்முடைய குழந்தைகள். அதை எப்படி சரி செய்யணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் நம்முடைய இலக்கு. இந்த உலகத்துல ஒரு அத்தாவும் அம்மாவும் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி நம்ம பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களை கூட சரியான இலக்குள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்கள். அதனால நம்முடைய இலக்கு என்பது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் நம்முடைய இலக்கு. அவங்கள என்ன மனநிலைகள்ல, எந்த சிந்தனைகள்ல நம்ம உருவாக்க போறோம், மிக முக்கியமான பகுதி. அப்ப இரண்டாவது நம்முடைய ப்ராப்ளம், நம்முடைய குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம் பிஹேவியரிசம். மூன்றாவது ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா அணுகுமுறை, ஒழுக்கம் மிக மிக குறைந்து கொண்டே போகுது. யாரும் யாரையும் யோசிக்க முடியல. குழந்தைகள் நீங்க சீக்கிரமே என்ன செய்யறாங்க, மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க, சீக்கிரமே கோவப்படுறாங்க, டாலரன்ஸ் இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல, எதை பார்த்தாலும் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, வாங்கி கொடுக்கறனா பெரிய சண்டைகள் ஏற்படுது வீட்டுல. அப்ப அதை எப்படி சரி செய்யுது? நாலாவது ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ்னா, இன்னைக்குள்ள காலத்துல குழந்தைகள், முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. இப்ப நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது நல்ல ஞாபகம் இருக்கு. 6வதுல இருந்து 9வது வரைக்கும் ஒரே ஒரு ஜீப் தான் எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஒரு ஜீப்பை தான் விளையாடணும், அசருக்கு பிறகு விளையாடணும், திரும்பி வீட்டுல வந்து கொடுத்தோம்னா அம்மா வந்து மேல வச்சிருவாங்க, பீரோடுக்கு மேல. இப்படித்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல டாய்ஸ்க்கு மட்டும், டாய்ஸ் இருக்குல்ல, டாய்ஸ் விளையாட்டு பொருட்கள், அதுக்கு மட்டும் மூட்டையா இருக்குது வீட்டுல. மூட்டையா, ஒரு பை, 2 பை, 3 பை, 4 பை இல்ல, ஒரு ரூமே டாய்ஸ் இருக்கு. அதை கொட்டினோம்னா வீடே ரொம்பிடும். எல்லா வீடுகள்லயும் இருக்கு. இப்ப நம்ம குழந்தைகளுடைய பார்வைகள் அதிகமாயிருச்சு. அவங்க பார்க்கிறது, அவங்க கேட்கறது, அவங்களுடைய விளையாட்டு விஷயங்கள் எல்லாமே அதிகமா. இது என்ன ஆகுதுன்னா மன அழுத்தத்தை கொடுக்குதுங்கிறாங்க. கேட்டு வாங்கி தரலன்னா அந்த குழந்தைகள் சமீபத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், கடந்த 6 மாதத்தில் மட்டும் தமிழகத்துல மட்டும் 100 குழந்தைகள் தற்கொலை பண்ணிருக்காங்க, சூசைட் பண்ணிருக்காங்க. 100 குழந்தைகள், 8வது, 9வது, 10வது படிக்கக்கூடிய பிள்ளைங்க. அம்மா போனை குடிக்கிட்டாங்கன்னு மாடியிலிருந்து ஒரு பையன் குடிச்சிட்டான். முடிவெட்ட சொன்னாங்க, ஏன்டா அப்படி முடிவெட்டு இருக்க, ஒழுங்கா முடிவெட்டான்னா அவனால தாங்க முடியல, தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப எங்களுடைய குழந்தைகளை நாங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அவங்களை வளர்க்கணும், அவங்களை எப்படி புரிய வைக்கிறது தெரியல. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு சமூகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது குழந்தைகளை நேர்மையாக, ஒழுக்கமாக, இறை உணர்வோடு வளர்ப்பதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். நான் ஆய்வுல சொல்றேன், மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். அதை நம்ம எப்படி சரி செய்ய போறோம்? நம்ம இலக்குகள், நம்ம ஊரை பாதுகாக்கணும், மண்ணை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், தண்ணீரை பாதுகாக்கணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அதை விட மிக முக்கியமான பாதுகாப்பு நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். நமக்கு கொடுத்த சிந்தனை, நமக்கு பெற்றுக்கொண்ட அறிவை நாம அவங்கள்ட்ட கொடுத்தாதான் அவங்க இந்த ஊரை வடிவப்படுத்துவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. இங்க நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்கள் எவ்வளவுதான் நாங்க பேசினாலும் ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம்.
ஸோ குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கு. அதை சரியாக நம்ம செய்வதுதான் இன்றைய காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அதை எப்படி செய்யலாம்? பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில. பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறணும். பிரச்சனைகள் கியாமத்து வரை இருக்கும். கியாமத்து வரை இருக்கும். ஷைத்தான் உலகத்துல இருக்கிற வரைக்கும் உலகத்துல ப்ராப்ளம்ஸ்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனா குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எல்லா விதமான சொல்யூஷன், தீர்வுகளை நமக்கு கொடுக்குது. அதனால இப்ப சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தாய்மார்கள் தந்தைமார்கள் கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. ஏன்னா நம்ம சொல்றது இன்ஃபர்மேஷன் இல்ல, பயான் மாதிரி நான் சொல்ல விரும்பல. நான் சொல்றது நீங்க சிந்திக்கணும்னு சொல்றேன். நம்ம பேசுறத தயவு செய்து மூளைகளுக்கு கொண்டு போகாதீங்க, உள்ளத்துக்கு கொண்டு போங்க, கல்வுக்கு கொண்டு போங்க. உள்ளத்துல கொண்டு போனாதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். பயான்கள் மாதிரி நிறைய கேட்டு கேட்டு இந்த பக்கத்து கேட்டு இந்த பக்கத்து விட்டுட்டு போறதல்ல. இந்தியாவுல நாம மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம். இந்தியாவுல நாம ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் வாழ்றோம். நாம் நம்மை வலிமைப்படுத்தி ஆளுமைகளாக, அதிகாரிகளாக, கட்டமைப்புள்ள சமூகமாக மாற்றுவதை கொண்டுதான் நாம் அந்த இந்தியாவுடைய வளர்ச்சியில பங்கு பெற முடியும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில பங்கு பெற முடியும். அதனால தாய்மார்கள் குழந்தைகளை ஒரு இலக்குள்ள சமூகமாக உருவாக்குங்க. அல்ஹம்துலில்லா, ஈமானிய மொட்டுக்கள் 2 நாள் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கிட்ஸுக்குமே எல்லா இதுக்குமே அவங்க வந்து கிஃப்ட்ஸு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டீம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பரும் அதில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். பாரக்கல்லா. ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. 2 நாளுமே அவ்வளோ நல்ல விஷயங்கள் கேதர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ வருஷம் வருஷம் நடக்கும். இன்ஷால்லா அடுத்த வருஷமும் நடக்கும்போது நான் கண்டிப்பாக வீடியோ முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.